ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் மாற்றமே நிகழப்போகுது. ஏன் காலேஜுக்கு போனால் தான் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, ஸ்கூல்லே தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும். இந்த மாற்றத்தால் மாணவர்களுக்கு என்னென்ன பலன்கள், இந்த மாற்றம் என்ன, ஆசிரியர்களுக்கு கூடுதலான பணிச்சுமைகள் என்னென்ன இருக்கோ, இதனுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய மாற்றம் சத்தமில்லாமல் அது நடந்துகிட்டே தான் இருக்குது கடந்த ஒரு வார காலமாக. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதனுடைய ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்ம ஸ்கூல் டேஸில் லீடர் அப்படின்னா யார், தலைவர் அப்படின்னா யார், கிளாஸில் யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான், அந்த பொண்ணோ பையனோ வந்து லீடர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அவங்களோட வேலை என்னென்னா, யாராவது பேசிகிட்டு இருக்காங்க டீச்சர் இல்லாதப்ப அப்படின்னா போர்டில் அவங்களுடைய பேரை எழுதுவாங்க. ஆனால் இனிமே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை 2026 to 27 கல்வியாண்டில் ஒரு மாசான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் மகிழ் முற்றம், மாணவர் பாராளுமன்றம். இது கல்லூரிகளில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு பள்ளிகள்லையே அப்படி ஒரு பாராளுமன்றத்தை அமைக்க போகிறாங்க. எதிர்கால தலைவர்கள் உருவாகும் களம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இனிமேல் அரசு பள்ளிகளில் படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ஒரு நாட்டின் தலைவராக அமைச்சராக மாற போகிறாங்க. அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இதனால் என்னென்ன நன்மைகள், ஆசிரியர்களுக்கு என்ன வேலை, இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதனால் நம்ம சமூகத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட கேள்விகள் ஒவ்வொன்றுத்துக்கும் தெளிவாக நான் இதில் பதிலை சொல்ல போகிறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து இந்த திட்டத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மகிழ் முற்றம் அப்படின்னா என்ன, மகிழ்முற்றம் சொல்கிறாங்களே, ஸ்கூலில் எலெக்ஷன் சொல்கிறாங்களே, இன்றைக்கி எலெக்ஷன் சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க கிளம்பியிருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மாணவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 குரூப்பாக வந்து பிரிச்சுருப்பாங்க. அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹவுஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4-5 குரூப்பாக பிரிச்சுட்டு இப்போது அந்த குரூப்பு செயல்பாடுகளை அப்படியே நம்ம நாட்டோடைய பாராளுமன்றம் எப்படி செயல்படுதோ அந்த பாராளுமன்ற செயல்பாடுகளோட ஒருங்கிணைக்க போகிறாங்க. அதாவது ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு குட்டி கவர்மெண்ட்டு, ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு குட்டி அரசாங்கம் நடக்க போகுது. இது ஏதோ சும்மா பேருக்கு ஆரம்பிக்கிற விஷயம்லாம் கிடையாது. அதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மகிழ்முற்றம் சும்மா பேருக்கு ஏதோ ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தாங்க, மாணவர் தலைவரை செலக்ட் பண்ணாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் இல்லை. மாணவர்களுக்கு இடையில் லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். டீம் ஒர்க்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரியணும். டிசிப்ளின், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒற்றுமைனா என்ன, இது எல்லாத்தையும் மாணவர்கள்கிட்ட வளர்க்கணும். இந்த பண்புகள் எல்லாத்தையும் நம்ம மாணவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே தான் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மகிழ்முற்றம். சரி, திட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க, நல்லா தான் இருக்குது. இது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த திட்டத்துடைய ஒர்க்கிங் மாடல் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதாக அமைச்சிருக்காங்க. எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க தெரியுமா. இதில் எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது மாணவர்களில் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தேர்ந்தெடுக்க போகிறது வந்து வகுப்பு தலைவர், ஹவுஸ் கிளாஸ் லீடர். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹவுஸ் கிளாஸ் லீடர் இருப்பாங்க. இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, லீடராக ஆசைப்படுறவங்க பேரை ஒரு பேப்பரில் எழுதி போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா, அது உங்களுக்கு பிடிக்கலனா எல்லாருமே கை தூக்குற அந்த ஓட்டிங் மெத்தட், நம்மளுக்கு வந்து இந்த பசங்க படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா, அன்புவா அறிவா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா. அதுபோல் வந்து யாரோட பேர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தனை ஓட்டு எத்தனை கை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனநாயக முறையில் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 2 மெத்தடில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கோ எஜுகேஷன் ஸ்கூல்னால் குறைஞ்சது ஒரு 3 குரூப்புக்காவது மாணவிகள் தான் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கியிருக்காங்க. பெண் தலைமைத்துவத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இது ஒரு அருமையான வழினே சொல்லலாம். அது எப்படி மாணவர்கள் மட்டும்தான் தலைவராக இருக்க முடியுமா, மாணவிகளால் தலைவராக இருக்க முடியாதா. ஸோ மாணவிகளுக்கும் இங்கே சான்ஸ் இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, இதுதான் வந்து இதனுடைய ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரே வருஷம் முழுக்க லீடராக இருக்க முடியுமா, இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மாதமும், அதாவது மாதத்தோடைய 2வது ஒர்க்கிங் டே அன்னைக்கு லீடர்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. அப்போ தான் கிளாஸில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் லீடர் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும். ஒரே ஒருத்தவங்களோட வாய்ப்பு வந்து நின்று போயிடாது, அடுத்தடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹவுஸ் கேப்டனும் ஒரு 5 மாணவ அமைச்சர்களும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. இது வந்து ஸ்கூல் லெவலில் நடக்கும். நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது வந்து கிளாஸ் லெவலில் அந்தந்த கிளாஸுக்கு. இந்த ஹவுஸ் கேப்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 11ஆம் வகுப்பு வந்து இந்த ஹவுஸ் கேப்டன் பதவிக்கு போட்டியிடுவாங்க. இதுவே வந்து ஹை ஸ்கூலாக இருந்தால் 9ஆம் வகுப்பில் உள்ளவங்க இந்த ஹவுஸ் கேப்டன் பதவிக்கு போட்டி போடுவாங்க. மிடில் ஸ்கூலாக இருந்தால் 8ஆம் வகுப்பும், ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தால் 5ஆம் வகுப்பும் வந்து மாணவர்களை இதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹவுஸ் கேப்டன், அப்புறம் ஒரு மாணவ அமைச்சர் இருப்பாங்க.
ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹவுஸ் கேப்டன் இருப்பாங்க, ஒரு மாணவ அமைச்சர் இருப்பாங்க. இதில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, கேப்டனாக ஒரு மாணவியை நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்படின்னா, அந்த குரூப்போட மினிஸ்டராக ஒரு மாணவன் தான் வரணும். சப்போஸ் கேப்டன் வந்து மாணவனாக இருந்தால் மினிஸ்டர் வந்து மாணவியாக இருக்கணும். ஸோ இங்கே என்னத்தை அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. லீடர் வந்து இப்போது பாயாக இருந்தால் அதுக்கான மினிஸ்டர் கேர்ளாக இருக்கணும். சப்போஸ் லீடர் கேர்ள்னா மினிஸ்டர் வந்து பாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எங்கே கொண்டு வராங்க. சின்ன வயசுலேயே மாணவர்களுடைய மனசில் ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி விதைக்கிற ஒரு செம பிளான் இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சரி ஓகே, இதெல்லாம் இருக்குது. மாணவர் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், ஹவுஸ் கேப்டனை தேர்ந்தெடுக்கிறோம், பிரைமரியிலேருந்து மிடில் ஸ்கூலாக இருந்தாலும், ஹை ஸ்கூலாக இருந்தாலும், ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இந்த தேர்தல் நடைபெறுது. இதெல்லாமே ஓகே தான். மாணவர்களுக்கு இதனால் என்ன பலன் இருக்க போகுது, அதனால் அவங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதெல்லாம் பண்ணுறதால மாணவர்களுக்கு என்ன பலன் நீங்கள் கேட்குறதுக்கான பதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், எல்லா பிள்ளைங்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பயம். அந்த பயம் சுத்தமாக இருக்காது, பயம் போயிடும். அந்த பயம் போனதால் அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை வரும். மேடையில் ஏறி நின்னாலே நடுங்கிற எத்தனையோ பசங்களை நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த சிஸ்டம் மூலமாக ஒவ்வொரு மாணவனும் ஏதோ ஒரு பொறுப்புக்கு வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேடை பயம், ஸ்டேஜ் ஃபியர் ஓடிடும். ஸோ ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக போயிடும். ரெண்டாவது, ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னு புரியும். நம்ம நாட்டை எப்படி ஆளணும், ஒரு ஓட்டுக்கு என்ன மதிப்பு, எப்படி ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஸ்கூல் படிக்கும்போதே அவங்களுக்கு வந்துடும். ஸ்கூலில் நம்ம சமூக அறிவியலில் ஒரு சப்ஜெக்டாக அந்த பாலிட்டி, குடிமையியல் அப்படின்னு சொல்லி அதில் வந்து வரும் உங்களுக்கு சிவிக்ஸில் ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து அவங்க புத்தகத்தில் தான் படிச்சிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப அரசியல் பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு நல்ல புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். அதே போல் அவங்களுடைய ஸ்கூலில் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்மளே வந்து தீர்க்கிறது, எப்படி வந்து டீமாக ஒர்க் பண்ணுறது, எப்படி டீமாக நம்ம வேலை செஞ்சு அந்த பிரச்சனையை சரி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு சூப்பராகவே டெவலப் ஆகும். அடுத்த விஷயம், ஸ்கூலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு சின்ன வயசுலேயே அவங்களுடைய ரத்தத்திலே ஊறிடும்னு சொல்லலாம். ஸோ ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக பள்ளியிலேருந்தே அந்த மாணவனோ மாணவியோ நிச்சயமாக வளருவாங்க. இதில் எந்த மாற்றமே இல்லை. சரி, ஆசிரியர்கள் அந்த ஸ்கூலில் வந்து வரப்போகக்கூடிய ஒரு பாசிட்டிவான நெகட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும் இந்த மகிழ்முற்றம் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு வந்து எப்போவுமே ஒரு காயின் எடுத்துக்கிட்டால் ரெண்டு பக்கம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் எந்த ஒரு திட்டத்துக்குமே பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த மகிழ்முற்றத்தை பற்றி நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையும் பேசிட்டு நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுறக்கூடாது இல்லைங்களா. இப்போ இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. ஆசிரியர்களுடைய வேலை பளு பாசிட்டிவ் வந்து பார்த்தோன்னா, ஆசிரியர்களுடைய வேலை பளு குறையும். இந்த பள்ளிகளுடைய சின்ன சின்ன ஒழுங்கு நடவடிக்கைகள், விழா ஏற்பாடுகள், வகுப்பறை மேலாண்மை எல்லாத்தையும் மாணவர்களே அமைச்சர்கள் போல பிரித்து செய்யும்போது ஆசிரியர்களுக்கு டீச்சிங், அந்த கற்பித்தல் வேலையில் அதிகமான கவனம் செலுத்த முடியும். டீச்சர்ஸ் அங்கே கைட் பண்ணுவாங்க தான். ஸோ கைடன்ஸ் இவங்க கொடுப்பாங்க, அந்த ஒர்க்கை மாணவர்கள் எடுத்து செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. அந்த நேரம் கண்டிப்பாக அந்த கற்பித்தல் வேலையில் அவங்கள கவனம் செலுத்த வைக்கும். ரெண்டாவது, மாணவர் ஆசிரியர் உறவு மேம்படும். ஆசிரியர்கள் வெறும் கண்டிப்பானவர்களாக மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய பாராளுமன்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மென்டராக மாறுவாங்க. ஸோ இது வந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை உருவாக்கும், நல்ல ஒரு நட்புறவை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் மாணவர்கள் அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு பள்ளியை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நினைப்பாங்க. ஸோ பள்ளியினுடைய தரம் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கும். அடுத்ததாக இதில் இருக்கிற சில நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம், சவால்கள். கூடுதல் பணிச்சுமை. இந்த தேர்தலை நடத்துறது, மாதம் லீடர்களை மாற்றுறது, அவங்கள கண்காணிக்கிறது ஆரம்பத்தில் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை பளுவை தரும். ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு கூடுதலான வேலை பளு இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது, மாணவர்கள் மத்தியில் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு ஈகோ, குரூப்பிசம் வர வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நடக்கும்போது பசங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, மாணவர்கள் வந்து இந்த மினிஸ்டர் வேலை, கேப்டன் வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டா அவங்களுடைய மெயின் படிப்பு ஆன அகாடமிக்ஸில் வந்து கவனம் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் பாதிக்கப்படாத வகையில் ஆசிரியர்கள் அவங்கள கொண்டு போகணும். இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு ஒரு சின்ன சஜஷன் எனக்கு தோணுது. இந்த இந்த திட்டம் உண்மையாகவே ஒரு வெற்றித்தனமான ஒரு பாராட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இது வந்து வெற்றி பெறும். தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த திட்டம் இன்னும் வேறு லெவலுக்கு போய் உலகத்துக்கே முன்மாதிரியாக மாறணும்னா என்னுடைய ஒரு சின்ன சஜஷன், ஒரு வேண்டுகோள், அரசாங்கம் இந்த மாணவர் பாராளுமன்றத்துக்கு மாதாந்திர அல்லது காலாண்டு நிதியை மினி பட்ஜெட் ஒதுக்கலாம். அதாவது ஒரு குட்டி பட்ஜெட். அந்தந்த பள்ளி மாணவர் பாராளுமன்ற கணக்கில் ஒரு சின்ன தொகையை அரசாங்கம் கொடுக்கணும். பள்ளியில் ஒரு குழாய் உடஞ்சிருக்கா, இல்லை ஒரு லைட் எரியலையா, இல்லை விளையாட்டு பொருட்கள் வாங்கணுமா, இந்த மாணவர் அமைச்சரவையை கூடி விவாதித்து
அந்த பட்ஜெட் பணத்திலிருந்து அதை சரி செய்யணும். ஆசிரியர்கள் கண்டிப்பாக அதை வந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும். மாணவர்கள் ஓனாக வந்து இந்த டெசிஷன் எடுத்துக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அப்ரூவ் மட்டும் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி நிஜமான பட்ஜெட் போட்டு நிஜமான பணத்தை அவங்க கையாளுறப்ப அவங்களுக்கு வந்து நிதி மேலாண்மை, அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஊழலற்ற நிர்வாகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக புரியும். ஸோ இதுதான் நிஜமான எதிர்கால தலைவர்களை உருவாக்கும். ஏன்னா தலைவர்னா இது மட்டும் தான் அப்படிங்கிறது இல்லை இல்லைங்களா? ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் அங்கே தேவை. ஸோ இது என்னோட ஒரு சின்ன சஜஷன் தான். அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட திறமைக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எப்போவுமே சரி, அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி. அவங்களுக்கு சரியான அந்த வழிகாட்டுதல்கள், சரியான மேடை கிடச்சா உலகத்தையே அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற மேடையை அரசு பள்ளி மாணவர்கள் சூப்பராக பயன்படுத்தி எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகிற சிறந்த தலைவர்களாக வருவாங்கன்னு நம்மளும் வாழ்த்துவோம். நம்ம அரசு பள்ளிகளுடைய இந்த மாசான திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன சஜஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த பட்ஜெட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். தேங்க்யூ.